விஜய் சேதுபதி நடிப்புல சமீபத்துல வெளியான தலைவன் தலைவி படம் சக்க போடு போட்டுட்டு வருது. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம். கடந்த 25ஆம் தேதி வெளியான இந்த படம் 3 நாள்ல மட்டும் எதிர்பார்க்காத வகையில வசூல் வேட்டையை நடத்திருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் செல்வன் அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய நடிகர் தான் விஜய் சேதுபதி. இவரோட நடிப்புல வெளியான மகாராஜா படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா அவரோட நடிப்புல உருவான ஏஸ் படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததால சரியா ஓடல. இந்த படத்தை தொடர்ந்து விஜய் சேதுபதி நடிப்புல தலைவன் தலைவி படம் வெளியாகி அமோகமா ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்புல தலைவன் தலைவி படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல சரவணன், தீபா, ரோஷினி, யோகி பாபு, சென்றாயன், காளி வெங்கட், மைனானந்தினி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே படம் நல்லா இருக்கும் அப்படின்னு விமர்சனங்கள் வந்துச்சு. குறிப்பா இந்த படத்துல உள்ள பாடலுக்கு சம வரவேற்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் நடக்கக்கூடிய கியூட்டான சண்டையை எல்லாருமே ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த படம் குடும்ப படமா, கணவன் மனைவி பத்தின படமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த படம் மீது ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பை வச்சிருந்தாங்க. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தலைவன் தலைவி படம் கடந்த 25ஆம் தேதி வெளியாச்சு. இந்த படம் எதிர்பார்த்த மாதிரியே நல்லாவே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, மதுரையில ஹோட்டல் கடை வச்சிருக்காரு விஜய் சேதுபதி. இவரு பக்கத்து ஊரான வளநாடு அப்படின்ற ஊர்ல இருந்து நித்யா மேனனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்களோட திருமணத்துக்கு அவங்களோட பெற்றோர்கள் தான் பேசி நிச்சயம் பண்றாங்க. ஆனா ஒரு சில காரணங்களுக்காக 2 வீட்லயுமே சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் மருமகளா வந்த நித்யா மேனனை விஜய் சேதுபதியோட குடும்பமே தாங்குன்னு தாங்குறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் ஹோட்டல் கல்லாவுல நித்யா மேனனுக்கு இடம் கிடைக்குது. இதனால இங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா, ஹோட்டல் கல்லாவுல நித்யா மேனன் இருக்கிறது விஜய் சேதுபதியோட அம்மா தீபாவுக்கு பிடிக்கல. இங்க இருந்து கதை சூடுபிடிக்க தொடங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வருது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரையும் பிரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மேனனும் விஜய் சேதுபதி வீட்டுக்காரங்க 2 வீட்டுக்காரங்களும் நினைக்கிறாங்க. இறுதியா 2 பேருமே சேருறாங்களா, இல்லட்டா பிரிகிறாங்களா, இல்லட்டா விவாகரத்து வாங்குறாங்களா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதையா இருக்கு. இந்த படத்துக்கு காமெடி, காதல், ரொமான்ஸ் அப்படின்னு எல்லாமே கை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை, விஜய் சேதுபதியோட யதார்த்தமான நடிப்பு, யோகி பாபுவோட காமெடி இந்த படத்துக்கு வலு சேர்த்திருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு இடையில கடந்த 25ஆம் தேதி வெளியான தலைவன் தலைவி படம் சக்க போடு போட்டுட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த படம் 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த படம் வெளியான முதல் நாள்லயே 6 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. வார விடுமுறை நாளை முன்னிட்டு ஏராளமான குடும்ப ஆடியன்ஸை ஈர்த்த இந்த படம் கடந்த 3 நாட்கள்ல மட்டும் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூல் பண்ணியிருப்பதா சொல்லப்படுது. இனி வரக்கூடிய வாரங்கள்ல தலைவன் தலைவி படம் 50 கோடி ரூபாய் வசூலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.